விஜய் அவர்கள் எடுத்த முடிவு மிகவும் பெரிய தவறு. காங்கிரஸையும் விசிகாவும் உள்ள விட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ் விசிகாவும் யாருக்கிட்ட இருந்தாங்க? திமுக கிட்ட இருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒருத்தவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா, விஜய வேணான்னு சொன்னவங்க தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் வேணான்னு சொல்றவங்க உள்ள வைக்கிற அப்படின்னா, அவன் ஆல்ரெடி திருடதான்டா பாப்பான். சரி, இப்போதைக்கு பிஜேபி கிட்ட போக முடியாது. ஏன்னா இப்போ வந்து இத்தனை சீட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கறதுக்காக விஜய் சிஎம் ஆக்க கூடாதுன்னு இப்ப ஆளுநர் அவர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் இழுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கு ஆளுநர் அவர்களுக்கு பர்மிஷன் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்படி இருந்து ஏன் அதை பண்ணாருன்னா பிஜேபியோட வேலை. சோ பிஜேபி சும்மா இல்லாம என்ன பண்றாங்கன்னா, அவரை வச்சு கேம் பண்ணி அவர் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால விஜய் அவர்களுக்கு வந்து சிஎம் இது கிடைக்கல. சோ இப்போதைக்கு விஜய் அவர்கள் வேற வழி இல்லாம என்ன பண்ண தெரியாம அக்செப்ட் பண்ணிட்டாரு காங்கிரஸ். ஏன்னா பிஜேபி சைடு நம்ம போக முடியாது. இந்த அதிமுக மயிராணிகளுக்கு என்ன கொழுப்பா, அழகா துணை முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு சந்தோஷமா 5 வருஷத்தை ஓட்டி இருக்கலாமா? இப்ப எதிர்கட்சி கூட இல்லாம, தகுதியே இல்லாம அந்த கட்சி ஒண்ணுமே இல்லாம போகுது. இந்த பிஜேபிங்கிற ஒத்த பிச்சைக்கார சீட்டை வச்சுக்கிட்டு அவனுங்க ஆடிட்டு இருக்கானுங்க. அதை தூக்கி போட்டு வந்து தொலைஞ்சாதான் என்ன அதிமுகல. சோ எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு அழகான அரசியல் வந்து விஜய் பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்ப தேவையில்லாம காங்கிரஸ் கூட்டு வந்து துரோகினி பேரை வாங்கி எதுக்குறா இதெல்லாம்? விஜய் யாரு பேச்ச கேட்டு ஆடுறாருன்னே தெரியல. சத்தியமா எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த விஷயம், சுத்தமா பிடிக்கல. சோ இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோமே, அவர் அடிச்சு வீடியோ போடுவானா.